அன்பான கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2/8/2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி கிரீஷ்ம ருது தக்ஷணாயன புண்ணியகாலம். இன்றைய திதி இரவு 10:08 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:14 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய யோகம் இன்று காலை 6:02 வரை மரண யோகம், பின்பு இரவு 9:14 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். கூடிய சுபயோக சுபதினத்தின் இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு நல்ல யோகமான நாள். தன வரவு நன்றாக இருக்கக்கூடிய நாள். இன்னைக்கு தனம் நல்லா இருக்கிறதுனால இந்த கிரகங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கை வச்சுட்டாங்க. ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியம், தலைவலி, காய்ச்சல், வயிற்று உபாதைகள், கை கால் பிடிப்பு வலி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சின்னதாக உங்களை கொஞ்சம் உடல் ரீதியாக டல்லாக வைக்கும், கொஞ்சம் மந்த நிலைக்கு கொண்டு போகும். ஆனால் நிதி நிலைமை ரொம்ப நல்லா இருக்குது. அது தொழில் புரிபவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், மனநிறைவான நாள். நீங்கள் இன்றைக்கி முடியும் அப்படின்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ரெஸ்ட் எடுக்கும் பொழுது உங்களுடைய உடல்நிலை மாலை நேரத்திற்கு பின்னர் சாதாரணமாகவே சரியாயிடும். மருந்து மாத்திரைகள்லாம் வேண்டாம். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி நீங்கள் எவ்வளவு வேலை செஞ்சாலுமே அது பத்தாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஆழ்ந்து கடினமாக வேலை செஞ்சாலும் அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப்பு போகலாமே அப்படின்னு தான் உங்களுடைய மனசும் சொல்லும், உடம்பும் கோஆப்ரேட் பண்ணும். இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன் இன்னைக்கு சாயந்தரமோ இல்லை நாளைக்கோ உங்களுக்கு உடனே சேர்ந்துடும். உணவு இன்னைக்கு நல்ல உணவு சாப்பிடுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஒரு ஒரு மதிக்கக்கூடிய லெவலுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல மன மகிழ்ச்சியை கொடுக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு சராசரியை விட குறைந்த நற்பலன்களே உள்ள ஒரு நாள். டிஸ்கரேஜ் ஆக வேண்டாம், மனத்தளர்வு வேண்டாம். இன்னைக்கு என்ன மாதிரியான நாள் அப்படின்னாக்கா, நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு 2 பேரோட கூடி பேசும் பொழுது அதில் யாரோ ஒருத்தர் ஒத்து வராமல் அந்த முடிவு தள்ளி போகலாம். கூட்டு முயற்சி. ரெண்டாவது சமுதாய சேவை காரியங்கள், இந்த கோயில் கமிட்டியில எல்லாம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப அருமையான கருத்துக்களை கூட அவங்க புரிஞ்சிக்காம அதை ஏதோ ஒரு டிபேட் பண்ணிட்டு எதிர்த்து பேசிட்டு அதை முன்னோக்கி போக விடாமல் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு மனசில் ரொம்ப குடைச்சலையும் வருத்தத்தையும் தரும். ஆனால் மனம் தளர வேண்டாம். எல்லாம் ஒரு 2 நாள் 3 நாளில் சரியாக போயிடும். தன வரவுமே இன்னைக்கு கொஞ்சம் தடைப்பட்டு தான் காட்டுறது. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப அமைதியை கடைபிடித்து டென்ஷன் ஆகாமல் எதையுமே உள் மனசுக்கு கொண்டு போய் வருத்தப்படாமல் உங்கள் நாளை நீங்கள் நடத்தி செல்லுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்கள் எல்லாருக்குமே, கடகராசி அத்தனை பேருக்குமே கொஞ்சம் கடுமையாக ஆழமாக இருக்கின்றது. இதனால் என்ன ஆகும், நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது நல்ல புத்துணர்ச்சியோடு எழுந்தாலும் ஒரு 10 மணி 11 மணி மதியத்துக்கு மேலே எல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், ரொம்ப முன்னாடி நடந்த சில வருத்தமான காரியங்கள்,
ஏதோ இழந்த மாதிரி, அந்த மாதிரியான ஒரு நினைவுகள்லாம் வந்து உங்கள கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணும். அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நாளை மறுநாள் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிடும், மாறிடும். இன்னைக்கு வந்து நல்ல பிரார்த்தனைகள், நீங்க ரெகுலரா சொல்லக்கூடிய ஸ்லோகங்களோ, ஏதாவது கோயிலுக்கு பக்கத்துல போய் பழக்கம் இருந்ததுனாலோ, அந்த மாதிரியான விஷயங்கள்ல மனச செலுத்துங்க. மாலை நேரத்திற்கு மேல மனசெல்லாம் அமைதியாயிடும். சந்தோஷமா இருப்பீங்க. பயணங்கள்ல கவனம் தேவை. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து இன்னைக்கு சராசரியை விட ரொம்பவே நல்ல நாள். மன மகிழ்ச்சியோட இருப்பீங்க. காரணமே இருக்காது. ஆனா நல்ல சந்தோஷமா, மகிழ்ச்சியோட இருப்பீங்க. இன்னைக்கு கூட்டுத் தொழில் புரிபவர்கள், அப்புறம் கூட்டு வியாபாரத்துல இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரியே அலுவலகத்துல நெறைய பேர் ஒரே ஜாப்ப பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் லைக் அக்கவுண்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆடிட்டிங், சேல்ஸ், இந்த மாரிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல நாள். ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மியூச்சுவல் கோஆப்பரேஷன் இருக்கும். நல்ல வேலை இருக்கும். உற்சாகமாக இருப்பீங்க. உணவு விஷயத்துல வந்து இன்னைக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்க பாட்டு சாப்பிடலாம். ஆரோக்கியம் நல்லா இருக்கு. தனம் நல்லா இருக்கு. மகிழ்ச்சி நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள். இன்னைக்கு நல்ல நாள். எல்லா விதத்திலயுமே சொல்லலாம். எதிர்ப்புகள் எதுவும் இருக்காது. ஆ, நல்லா ஒர்க் பண்ணுவீங்க. மனசுல வந்து நல்ல புத்துணர்ச்சி இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு. நல்ல சாப்பாடு, நல்ல ரெஸ்ட்டு, குழந்தைகளோட சந்தோஷமா இருப்பீங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப உங்கள அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கோ, வார்ன் பண்ணக்கூடிய லெவலுக்கோ எதுவுமே இல்ல. சராசரியை விட நல்ல நாள். வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள். இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒர்ரிசம் டே. ஒர்ரிசம் அப்படின்னாக்கா கவலைகள், ஒர்ரீஸ். அது வந்து 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 நீங்கக்கூடிய நாள். காலைல எந்திரிக்கும்போது நல்லா இருப்பீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப ஏதோ ஒரு கவலை வந்து உங்கள தொத்திக்கும். அதுக்கப்புறம் அதை தீர்த்தாச்சு அப்படின்னாக்கா வேற ஏதோ ஒன்று வரும். அப்புறம் குழந்தைகளை பற்றின நினைப்பு வரும். இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய சிறிய காலம் பற்றின நினைப்பு வரும். ஏதோ சின்ன வயசில் சில பேர் கஷ்டப்பட்டது, தேவையில்லாமல் அலைஞ்சது, சிலரால் ஏமாற்றப்பட்டது, இதெல்லாம் நினைவுக்கு வரும். ஸோ உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது, தனம் நல்லா இருக்குது, குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்குது. ஆனால் உங்களுடைய செல்ஃப் மென்டல் கேர் அதுதான் இன்றைக்கி வந்து ரொம்ப அடி வாங்கும். அதனால் எல்லாரும் உங்கள் குடும்பத்தில் சாதாரணமாக இருக்கும் பொழுது நீங்கள் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருப்பீங்க. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தூக்கி விட்டெறிஞ்சிட்டு நல்ல கடவுள் பக்தியோட தியானம், கோயிலுக்கு போகிறது, இல்லை ஒரு இடத்துல தனியாக அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறது இயற்கையோட, அந்த மாதிரி இருந்து உங்களுடைய மனநிலையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள். இன்னைக்கு வந்து உங்களுக்கு மன அமைதியை கூட்டி தரக்கூடிய ஒரு நாள். எந்த விஷயத்துலையுமே அமைதியாக, ஆனந்தமாக, ஆழ்கடல், அலைகள் இல்லாத ஆழ்கடல் மாதிரி நீங்களே இருப்பீங்க. அமைதியாக இருப்பீங்க. டென்ஷன் இருக்காது. யாரையும் கத்த மாட்டீங்க. நல்ல சாப்பாடு, கணவன் மனைவி, நல்ல பேச்சுவார்த்தை, அம்மா அப்பா, குழந்தைகள்கிட்ட, அலுவலகம், கஸ்டமர்ஸு எல்லார் கூடயுமே ஏதோ ஒரு உள்ளார்ந்த ஒரு நிறைவான நாள். இதெல்லாம் கிரகங்களோட வேலை. நம்மளா பார்த்து முடிவு பண்ணுறதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அமைதியான நாள், ஆனந்தமான நாள், மகிழ்ச்சியான நாள். வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஆனந்தமான, மகிழ்ச்சிகரமான, அதிர்ஷ்டமான தன வரவு நல்லா இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த தன வரவு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு தள்ளி போட்டு வந்த சில பர்ச்சேஸ், சில விஷயங்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அது உங்களோட அந்த பொருட்கள் வந்து உங்களோட ரொம்ப காலம் நல்லா வேலை செஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்தும். அது எதுவாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி,
வேறு மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த மாதிரி டிவி, ஃபோன் அது இது, இல்லை பெண்களுக்கு வந்து இந்த கிச்சன் எக்யூப்மெண்ட்டு அந்த மாதிரி இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கி மகிழ்ச்சியோட அதை அனுபவிக்கிறதுக்கு உள்ள நாள். தன வரவு ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். அவங்களுக்கு கூட ஏதோ ஒரு விதத்தில் தனம் கிடைக்கும். நல்ல மகிழ்ச்சியான நாள். குடும்ப தலைவிகளுக்கு மிக மிக அதிர்ஷ்டமான, யோகமான, புண்ணியமான நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கும் ரொம்ப நல்ல நாள். எப்படின்னாக்கா, உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு நடக்க போகின்ற ஒரு சுப நிகழ்ச்சிக்கு எல்லாருமே குடும்பம் எல்லாம் கூடி பெரியவங்கள்லாம் வந்து பேசி அதற்கான முடிவுகளை எடுப்பீர்கள். உதாரணத்திற்கு திருமணம், நிச்சயதார்த்தம், அதற்கப்புறம் வேறு ஏதோ ஒரு வீடு, புது வீடு கட்டி அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரியானது, காது குத்துதல், எல்லாருமே குடும்பத்தோட போய் குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்றது, அந்த மாதிரியான நிகழ்வுகள். அதை பற்றின பிளான் தான் இன்றைக்கி முக்கியமாக காலையிலிருந்து எல்லாருமே சேர்ந்து இருக்கிறதுனால விருந்து உண்ணல் இன்றைக்கி ரொம்ப நல்லா நடக்கும். நல்ல உணவு, சுவையான உணவு எல்லாம் சமைச்சு எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவீங்க. அதே மாதிரியே அந்த திட்டமிடல் நல்லபடியாக இனிதே நடந்து முடியும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் வந்து இன்னைக்கு ஒரு முறைக்கு இருமுறை எல்லாத்தையுமே யோசித்து அதுக்கப்புறமாக முடிவெடுத்து அதுக்கப்புறமாக செயல்படுத்தினா நல்லது. ஏன்னா இந்த அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்து டக்கு டக்குன்னு எடுத்தோம், பிடிச்சோம், கவுத்தோம், அந்த மாதிரி வந்து இன்றைக்கி உங்களை பண்ண தோணும். தட் இஸ் ஹேஸ்டி டெசிஷன்ஸ். இதனால் எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை செய்ய வேண்டி வரும். அதனால் ரொம்ப கவனமாக முடிவெடுங்க, கவனமாக அதை செயல்படுத்துங்க. நிதி நல்லா இருக்குது, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது, மகிழ்ச்சி நல்லா இருக்குது. இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை வேகமாக முடிவெடுத்து செய்ய வச்சிரும். இதில் வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய, இன்ட்ரிகேட்டாக பண்ணக்கூடிய மெக்கானிக்ஸ், பெரிய தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய, ரெகுலராக பண்ண வேண்டிய வேலைகளை கூட ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருங்க. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், இன்றைக்கி நல்ல சிறப்பான நாள். நல்ல பணப்பழக்கம் இருக்கும், நல்ல பேர் இருக்கும். குடும்பத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பேரும் சப்போர்ட்டும் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், செய்ய போகக்கூடிய காரியங்கள், இது எல்லாத்துக்குமே அதி சீக்கிரம் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான அறிகுறிகள் நல்லா தெரியறது இன்றைக்கி. ஸோ அது விஷயமா நீங்கள் வந்து வெளியூர் பயணங்கள் ஏதாவது போயிட்டு வருவீங்க. வாழ்த்துக்கள்.